சொந்தம் பந்தம் வாங்க வாங்க எடுத்த கலர் பார்த்துட்டு இருக்காங்க பாரு சின்ன பொண்ணு பாக்குறது முதற்கண் உலக செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதே இன்னொரு மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கு தான். ஆனால் இறைவன் ஒரு துறைக்கு அதை முழுமையாக கொடுத்திருக்கிறார் என்றால் அது செவிலியர் துறை, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நர்சிங் ஸ்டாஃப் எந்த அக்கழுக்கற்ற தன்மையும் இல்லாமல் முழுமையாக, ஏனென்றால் வெள்ளுடை தேவதைகள் என்று நாம் நர்சிங்க சொல்லுவோம். அவங்க மரியாதைக்குரிய என்ற கணவர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் சொன்னதை போல எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தாலும் மருத்துவர்கள் இல்லாமல் கூட ஒரு மருத்துவமனை நடந்து விடலாம். ஆனா செவிலியர்கள் இல்லாமல் ஒரு மருத்துவமனை நடக்கவே இங்கே அனைத்து நமது கல்வி நிறுவனங்களில் துறை தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நமது நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவ செல்வங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் படிப்பதற்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் நமது தாய் தந்தை. அதனால் முதலில் இறைவனை வணங்கி இங்கே அமர்ந்திருப்பதற்கு உதவி செய்து நம் தாய் தந்தையரை வணங்கி நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். ஏனென்றால் அவர்களின் தியாகம் இல்லாமல் நாம் இங்கே வந்துவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், இன்றைய இந்த தினத்தின் தீர்வு சொல்லுவோம் கொள்கை 2025 நர்சஸ் தினத்தோட கொள்கை என்ன என்றால், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அதை மறுபடியும் நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற காலகட்டத்துல நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, நர்சஸ்க்கு ஸ்டாஃபுக்கு எல்லாம் ஏன் வெள்ளுடை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. நான் விளையாட்டா ஒன்று சொல்லுவேன். டிமானிட்டைசேஷன் வந்த உடனே கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது. அப்ப பத்திரிகை சகோதரர்கள் எல்லா அரசியல்வாதி மாதிரி ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு. பிஎம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, பிஎம் ஒன்றும் சொல்லல. ஆனா எங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் நாங்கள் நேர்மையாக மருத்துவ தொழிலில் சம்பாதித்தது, அதனால இந்த கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு அப்படின்னு அதுக்கு நாங்கள் தலையிலிருந்து இந்த கல்லூரியை நம்மளோட ஃபவுண்டர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் சொன்னதை போல ஏதோ ஒரு கல்லூரியா நடந்துருச்சு அப்படின்னு இல்லை. இந்த கல்லூரியில் இருந்து செல்பவர்கள், நான் எப்பவுமே எனது பள்ளிக்கு செல்வது சரி, நிறுவனங்களுக்கு வரும்போது அந்த படியை தொட்டு வணங்குவது எனக்கு பழக்கம். ஏனென்றால் படிப்பதற்கு படியேறு வாய்ப்பை இந்த படிகள் கொடுத்திருக்கிறது என்பதற்கு அந்த படியை ஆக நமக்கு ஒரு படிப்பதற்கு வாய்ப்பு மட்டும் இல்ல. வாரியார் சாமி ஒரு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவார்னா, ஒரு அம்மா ஒரு பழக்கூடை எடுத்துட்டு சாமி கூட போறாங்க. அந்த சாமி கூட போகும்போது அப்ப எப்பவுமே ஒரு 4 பேர் தான் பாலிடிக்ஸ் சொல்றோம்ல. தேங்காய் சொல்லுது, இது எல்லாத்தோட பவர்ஃபுல் நான் தான், நான் உயரத்துல இருக்கேன், தனியான கிடையாது, இவங்க குழப்பலையே எனக்கு ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லுது. வாழைப்பழம் சொல்லுது, நீ மட்டும் கூட்டமா இருக்கிய, நானும் கூட்டமா தான் இருக்கேன், அதனால எனக்கு தான் இதுல பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுது. வெத்தலை சொல்லுது, உங்களோட தோட்டத்துக்கு கூட செருப்பு போட்டு யாரும் வரலாம், எங்க தோட்டத்துக்கு யாரும் செருப்பு கூட போட்டு வர முடியாது அப்படின்னு வெத்தலை சொல்லுது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வெள்ளை கற்பூரம் இருக்கிறது பாருங்க, அமைதியா இருக்கு, அது விலையும் குறைவு, அது ஆளும் எளிமையா இருக்குது. ஆனா அந்த அம்மா பூஜை பாத்திரத்தை கொண்டு சாமி கிட்ட கொடுக்குறாங்க. சாமி கிட்ட கொடுத்த உடனே தேங்காயை உடைச்சு பாதி சாமி எடுத்துக்கிறார், பாதி தட்டுல வச்சிடுறாரு.
இருக்கும் பொழுது 3 வாழைப்பழத்தை எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு 2 வாழைப்பழத்தை தட்டுல வச்சிடறாங்க. 5 வெத்தலை இருக்கு, அதுல 3 வெத்தலையை எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு 2 வெத்தலையை எடுத்து தட்டுல வச்சிடறாங்க. அப்படின்னா விலை வாய்ந்தவன் நான் தான் பவர்ஃபுல்னு சொன்னவங்க எல்லாம் பாதிதான் கடவுள் எடுத்துக்கிறார். ஆனா இந்த கற்பூரம் பாரு, நான் எளிமையானவன், நான் ஒண்ணும் பேசாம நான் சேவை செய்வதற்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்ற கற்பூரத்தை சாமி எடுத்து கற்பூரம் காமிக்கிறாரு. கற்பூரம் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணமாகிறது. இறைவனும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார், எந்த மிச்சமும் வைக்காம. ஆக எளிமையான வெள்ளை கற்பூரம் எப்படி சேவை செய்கிறதோ அதே போல இந்த வெள்ளுடைய செவிலியர்கள் இறைவனுக்கும் சரி, நமது மாநில குலத்திற்கும் சரி, மனித குலத்திற்கும் சரி, நோயாளிகளுக்கும் சேவை செய்கிறார்கள். அதனால் இறைவன் உங்கள் சேவையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் அதோட தாற்பயம். ஆக அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு சேவை செய்ய வேண்டும்? மனித குலத்தில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்த போது எங்களுக்கு ஊசி போட சொல்லிக் கொடுத்தது டாக்டர் கிடையாது, ஊசி போட சொல்லிக் கொடுத்தது ஸ்டாஃப் நர்ஸ் தான். இன்ஜெக்ஷன் போட சொன்னது சொல்லிக் கொடுத்தது டாக்டர்ஸ் கிடையாது, இன்ஜெக்ஷன் போட சொன்னது ஹெட் நர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சூச்சல் போட சொல்லிக் கொடுத்தது அவங்கதான், பேண்டேஜ் போட சொல்லிக் கொடுத்தது அவங்கதான். ஆக மருத்துவர்களுக்கு பக்கபலமாக செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட பல இளைய மருத்துவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு செவிலிய சகோதரிகள் துணையாக இருக்கிறார்கள் என்பதை நன்றி உணர்வோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்பதான்